பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டை வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரேட்டை வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வளமையை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா பின் அவ்வாத் அல் ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமலான் அடைந்து கொள்வது மிகப்பெரிய அருளாகும், மிகப்பெரிய பாக்கியமாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா எங்கிருந்தாலும் உங்களோடு இருக்கின்றான். தக்வாவோடு செய்யப்படக்கூடிய குறைவான அமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமானதாக கருதப்படும். தக்வா இல்லாமல் செய்யப்படக்கூடிய அதிகமான அமல் அல்லாஹ்விடத்தில் குறைவானதாகவே கருதப்படும். இஸ்லாமிய அடிப்படைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக நீங்கள் அதனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு தக்வாவை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வை நம்புவதை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை தப்பி போவதற்கு முன்னால் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல விடயங்களின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். நீங்கள் தற்போது மிக புனிதமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மனிதன் நிரந்தரமாக வாழ வந்தவன் அல்ல. ஒன்றுமில்லாமல் இருந்த மனிதனை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். நிச்சயமாக நேரங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன, வினாடிகள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறே மனிதனுடைய வாழ்வு முடிவடைந்துவிடும். அதே போன்று நாங்கள் எங்களோடு சென்ற வருடம் இருந்த எத்தனையோ பேர்கள் இந்த வருடம் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருந்த எத்தனையோ பேருக்கு ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காமல் மரணித்து விட்டார்கள். ரமலான் என்பது நலவுகளும் பரக்கத்துகளும் நிறைந்த மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்று பலர் ஆசைப்பட்டார்கள். ஆனால் ரமலான் வருவதற்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்தவர்களுக்கு அவர் உலகத்தில் என்னென்ன அமல்களை செய்தார்கள் அவைகள் மாத்திரமே பயனளிக்கும். அதே போன்று என்னென்ன சதகா ஜாரியாக்களை விட்டுவிட்டு போனார்களோ, என்னென்ன பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வி ஞானங்களை விட்டுவிட்டு போனார்களோ, துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்றார்களோ, அவைகளை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, காலங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் மீண்டும் அடைந்திருக்கிறோம். நாங்கள் அநேகமானவர்கள் உலக விடயங்களில் மூழ்கி கொண்டிருக்கும் போது இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்துடைய பகல் நேரங்களில் நாங்கள் நோன்பு நோற்று, இரவு நேரங்களிலே நாங்கள் நல்ல விடயங்களில் இந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக ரமலானை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிற. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான், சில நாட்களுக்கு முன்னால் ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தான். ரமலான் என்பது பரக்கத்துகள் ரஹ்மத்துகள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தில் நோன்பாளிகள் நிச்சயமாக சந்தோஷம் அடைவார்கள். நல்லமல் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நன்மைகளை அடைந்து கொள்வார்கள். இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு நன்மைகள், ஃபர்தான அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகளை எல்லாம் கொடுக்கின்றார். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற நஃபிலான வழக்கங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏனைய மாதங்களில் செய்யப்படக்கூடிய நஃபிலான வழக்கங்களை விட ஃபர்துடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இது கொடை கொடுக்கக்கூடிய, தானம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பகல் நேரத்தில் நோன்பு நோற்பது அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். உங்களிடத்திலே ஒரு ரமலானுடைய மாதம் வந்திருக்கு, அது பரக்கத்துக்குரிய மாதமாக இருக்கிறது, ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. உங்களை அல்லாஹு தஆலா வானவர்களிடத்திலே பெருமையாக பேசக்கூடிய மாதமாக இருக்குது. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நலவை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள். உண்மையான அஃபாக்கியசாலி யார் என்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர் ஆவார். இமாம் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஜ்மூ ஸவாயித் என்ற நூலின் ஊடாக தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் சுவன கதவுகள் திறக்கப்பட்டு நரக கதவுகள் அடைக்கப்பட்டு குழப்பம் செய்கின்ற ஷைத்தான்களுக்கு, அதாவது குழப்பம் செய்கின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதமாகும். புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக சில வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அதிகமாக தான தர்மங்களை கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள், சதக்கா கொடுப்பாங்க, உபகாரம் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவார்கள்,
தொழுதார்கள், திக்ர் செய்தார், இத்திகாஃபில் இருந்தார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகமாக உம்ரா செய்ய வேண்டும் என எங்களை பணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி பெண்மணியை பார்த்து கேட்டார், ஏன் நீங்கள் எங்களோட ஹஜ்ஜி செய்யக்கூடாது? அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள், யார சொல்வது, எங்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்து அந்த ஒட்டகத்திலே என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளையும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை எங்களுக்கு விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த ஒட்டகத்தில் நாங்கள் அந்த ஒட்டகத்தின் மூலமாக தண்ணீர் இறைத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அடுத்த ரமதான் வந்தால் நீங்கள் என்னோடு உம்ரா செய்யுங்கள், என்னோடு நீங்கள் உம்ரா செய்வது ஹஜ்ஜு செய்வதற்கு சமன் என்று சொன்னார்கள். எனவே ரமதானுடைய காலத்தில் உம்ரா செய்வதற்கு தனி நன்மை இருக்கிறது. புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக சில அமல்களை செய்திருக்கிறார்கள். ஏனைய காலங்களில் செய்யாத அமல்களை செய்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் என்ற காரணத்தினால். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடியார்கள் நன்றி செலுத்துங்கள், நல்ல அமல்களை செய்து நன்றி செலுத்துங்கள், நேரங்களை பிரயோசனமாக கழியுங்கள், நல்ல விடயங்களை கழியுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புங்கள், பாவங்களை விட்டு விடுங்கள். இது மிகவும் அதாவது இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. நல்ல பருவ காலமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக, ஆதமுடைய மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் ஒரு கூலி இருக்கிறது, அது அவனுக்கு சொந்தமானது. நோன்பை தவிர, நோன்பு எனக்கு சொந்தமானது, நான் கூலி கொடுக்கிறேன். நோன்பு ஒரு மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. உங்கள் ஒருவர் நோன்பாளியாக இருக்கும்போது அவர் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, ஆபாசமான விடயங்களை பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அவருக்கு யாராவது ஏசினால் அல்லது அவருடைய யாராவது சண்டை போட்டால் நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்ல வேண்டும். எனது ஆத்மா எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்குது அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக நோன்பாளியுடைய அந்த பசியுடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய வாயில் ஏற்படக்கூடிய அந்த துருவாடை அல்லாஹ்விடத்திலே மிஸ்க் என்று சொல்லக்கூடிய வாசன திரவியத்தை விடவும் வாசமானதாக இருக்கும். நோன்பாளிக்கு அல்ல 2 சந்தோஷங்களை வைத்திருக்கிறான். ஒன்று, அவர் நோன்பு திறக்கக்கூடிய வேளையில். 2வது, அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்று சொல்லி சுருக்கமான துவாவை செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் அப்துல்லா ஜுஹானி அவர்கள் விடைபெற்று சென்றார். 2வது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை மீண்டும் வலியுறுத்தி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மாதம் குறைந்து கொண்டே போகிறது, நீங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொண்டே இருங்கள். இந்த மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது, செல்வதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏனைய மாதங்கள் இந்த மாதத்தை போன்றல்ல. ஒரு மாதம் போய்விட்டால் இன்னொரு மாதம் வரும். ஆனால் ரமதானுடைய மாதம் சென்று விட்டால் ரமதானுடைய மாதத்தை போன்ற ஒரு மாதம் மீண்டும் வரமாட்டாது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதத்தை பிரயோசனமாக கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலியாகவும், ரமதானுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியசாலியாக கருதப்படுவார். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், பசித்தவர்கள் உணவு கொடுங்கள், ஏழைகளுக்கு சதக்கா கொடுங்கள், அனாதைகளை கவனியுங்கள். அதே போன்று உங்கள் உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா ஒளிபரப்ப இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.